පස්සේ ලෝකේ එක රටකින් බදු අය කරනකොට තවත් රටකින් අය කරන්නේ නැහැ. அட்ராஸக்க இதுக்கு தானே நான் எதிர்பார்த்தது. இதோ 30% வரி நானும் அமெரிக்காவில் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு வரி இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் சர்ஃபான் பிளாக் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பார்க்கலாம் மிக முக்கியமான தகவல் என்னென்னு. இந்த முறை பணம் வேட், அதாவது வரிப்பணம் அறவிடுறது சம்பந்தமான தகவல் ஒன்று நேற்று போட்டிருந்தோம். இப்போது இதில் சில உண்மையான கருத்துக்கள் இப்போ தான் வெளியாகுது. அது எப்படின்னா மக்களே, நம்ம சத்தம் இல்லாமல் இருந்தோன்னு வைங்க. இப்போ நாங்கள் அனுரோட கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தானே ஓட்டு போட சொன்னோம், நாங்கள் தானே எல்லாம் சொன்னோம், இப்போ என்ன நீங்கள் இப்போ நல்லா இருக்கா தேவையா அப்படின்லாம் கேட்குறீங்களே. அப்படிலாம் இல்லை. ஒரு விடயத்தை கொண்டு வரும்போது அது நம்மளுக்கு மனத்துக்கு திருப்தி இல்லைன்னும் போது அதை டைரெக்டாக எதிர்த்து பேசணும். அப்படி பேசாமல் முன்னாடி காலத்தில் விட்டதால தான் இன்றைக்கி நாம் இந்த அளவுக்கு முட்டாளாகி போய் கடன்காரனாக இருக்கிறோம். அதனால் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சின்ன ஒரு விடயம் நடந்தாலும் உடனே எதிர்த்து கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டதால தான் அதுக்கான காரணங்கள், சரியான தீர்மானங்கள் என்னென்ன பதில்ன்றது சரியாக இப்போ வருது. அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நாட்டில் வரி கட்டுறதா இருந்தால் இன்னொரு நாட்டுக்கு கட்ட தேவையில்லை அப்படின்னு. அதால் நான் கிளியரான சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன். 30% வரி அமெரிக்காவுக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். அமெரிக்காவுக்கு 30% வரி கட்டினத்தில் மீதி தான் எனக்கு வருது. அதுலேயும் குறிப்பாக 1 லட்சத்துக்கு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. 1 லட்சம் நம்ம 50,000 தாண்டதே பெரிய கஷ்டமாக இருக்கும்போது 1 லட்சத்துக்கு கீழே வரியே இல்லையாம். 2 லட்சத்துக்கு மேலே வெறும் 7% தான் வரியாம். 3-4 லட்சம் எடுக்கும்போது யூடியூப்பில் நாட்டில் இருக்கிற நான்லாம் வெறும் 3000, 2000, 5000 வியூஸ் போகிறதே நம்ம சேனல்களில் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் நாட்டில் பாருங்கள், 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 1 மில்லியன் இந்த மாதிரி வியூஸ் போகக்கூடிய எத்தனையோ சேனல்கள் இருக்குது. அப்போ அவங்களுடைய மந்த்லி ஏர்னிங் எவ்வளோவா இருக்குன்னு பாருங்கள். மாதத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய சேனல்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்க வரி கட்டத்தில் ஒன்றும் தவறில்லை. அதே போல் இப்போ சிறுபான்மையை பாதிக்கிற மாதிரியான விடயங்கள் வரக்கூடாது அப்படின்றதால தான் எங்களுடைய குரல் ஓங்கி நிற்கிறது. மற்றபடி கவர்மெண்ட் சரியான செயல்பாடுகளை சரியாக தான் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அதில் சிறுபான்மையான நாங்களும் பாதிக்கப்படுறோமா அப்படின்றது தான் கேள்வி. அதுக்கு சரியான பதிலை கொடுத்துட்டாங்க. 1 லட்சத்துக்கு கீழே எந்த ஒரு வரியுமே இல்லையா. 2 லட்சத்துக்கு மேலே வெறும் 7% வரி. அதற்கு மேலே 3-4 லட்சம் போகும்போது செலவீனத்தை கழித்து மிகுதி உள்ளதில் 15% வரி வரும். அப்போ யூடியூப்பில் 20 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்க வரி கட்டாமல் தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வரி கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நாமெல்லாம் வரி கட்டணும்னு வந்தாலும் 30% வரி அமெரிக்காவுக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கிறதால, என்னுடைய வரி பணத்தை கழிச்சு தான் மிகுதி அவங்க கொடுக்கறதால எனக்கு வரி கட்ட வேண்டிய தேவையில்லை. அதே போல் எதிர்வரும் காலங்களில் 1 லட்சத்துக்கும் குறைவாக, அதாவது 1.5 லட்சத்துக்கும் குறைவாக பணம் எடுக்கிறவங்களுக்கு யாருக்குமே வரி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, பயமும் இல்லை. 1.5 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரி විදිවිලක්කාக මාරුම්. එතකොට අපි සාමාන්‍ය පුරවැසියෙක් ආදායම් බදු ගෙවනවා 36 දක්වා වෙනකම්. නමුත් මේ ඩිජිටල් සේවා සපයන කෙනාට අපි එච්චර වැඩි ප්‍රමාණයකට ගෙවන්නේ නැහැ. යම් සහනයක් ඒක ඇතුලේ දීලා තිබ්බ දැනට මේ ඩිජිටල් සේවාවක් පිට රටකට සපයන කියන්නේ එක්ස්පෝර්ට් කරනවා කියන එක අපනයනය කරන ඇමරිකාවේ සමාගමකට BPO පාසුකම් සපයලා ඔබ තනියම ෆ්‍රීලාන්ස් විදියට කරනවා නම් ඔබට ලැබෙන්නේ මාසෙට 1,50,000 නම් ඒක ඩික්ලෙයාර් කරපුවම ඔබේ ආදායම් බදු විදියට බදු ගෙවන්න ඕනේ නැහැ. 2,00,000ක් නම් ලැබෙන්නේ. ඔබ ඩික්ලෙයාර් කරපුවාම 115ක කැප් එක දාලා තිබුණාට ඔබ බද්දට යටත් වෙන්නේ පළවෙනි 1,50,000 නිදහස් වෙනවා, ගෙවන්න ඕනේ නැහැ. දෙවෙනි 50,000ට ඔයා ගෙවන්න වෙන්නේ 106ක්. ඒ කියන්නේ ඔබ ගෙවිය යුතු බද්ද වෙන්නේ රුපියල් 3,000ක්. 50,000ට 106ක්. ඒතර 3,000යි. 115ක් ගෙවන්නේ නැහැ. කියන්නේ 106යි ගෙවන්නේ ඒත් 50,000ක්. ඔබේ ආදායම 2,00,000, 3, 4, 5 වගේ වුණොත්, අපි 1,10,000 වගේ වුණොත් පළවෙනි 1,50,000ට බදු ගෙවන්නේ නැහැ, නිදහස්. දෙවෙනි 85,000ට 106යි. ඒ ඉක්මවන ඕනෑම ප්‍රමාණයකට ඔබ උපරිමයෙන් ගෙවන්නේ 115යි. එතකොට අපි සාමාන්‍ය පුරවැසියෙක් ආදායම් බදු ගෙවනවා 36 දක්වා වෙනකම්. නමුත් මේ ඩිජිටල් සේවා සපයන කෙනාට අපි එච්චර වැඩි ප්‍රමාණයකට ගෙවන්නේ නැහැ. යම් සහනයක් ඒක ඇතුලේ දීලා තියෙනවා. ඔබ මේ සේවා සපයන්නේ පිටරටක සමාගමකට, පිටරට පුද්ගලයෙකුට, ඕනම තැනකට ආයතනයකට වෙන්න පුළුවන්. ඒ ගෙවලා ඔබට ලැබෙන මේ ඩොලර් වලින් ලැබෙන මුදල රුපියල් බවට පරිවර්තනය වෙනකොට තමයි අපි ගණන හැදීම කරන්නේ රුපියල් වලින්. ඩොලර් වලින් ලංකාවට ලැබෙනකොට ඔබට ඒ මුදල ගෙවන සමාගම ඕ පුද්ගලයා විසින් ඔබෙන් යම් බදු අඩු කිරීමක් කරලා තියෙනවා නම්
ඒ සහනය මෙතෙන්දී අපි ලබා දෙනවා. උදාහරණයක් විදිහට ගන්නකොට ඔබ ලක්ෂ 10ක ආදායමක් ගද්දි ඒ රටින් ඒකට 15%ක බද්දක් අය කරලා තියෙනවා. අපි මෙහෙන් කීයක්වත් අය කරන්න යන්නේ නැහැ සම්පූර්ණ මුදලට. මොකද අපි අර ද්විත්ව බදු සහන ගිවිසුම් යටතේ ලෝකේ එක රටකින් බදු අය කරනකොට තවත් රටකින් අය කරන්නේ නැහැ. හැබැයි ඒ රටින් අඩු කරලා තියෙන අඩු අනුපාතයක් නම් 3%ක් 2ක් 5ක් නම් අපි අර ගණනය කිරීම කරලා 15%ත් ඔබ ඒ රටට ගෙවපු ප්‍රමාණයත් අතර වෙනස පමණයි ගෙවන්න තියෙන්නේ. මේක හරියටම ගණනය කරලා ගත්තාම ලංකාවේ ඩිජිටල් සර්විස් නැතුව වෙනත් ඕනෑම ආදායමක් උපයලා පුද්ගලයෙක් ගෙවන ආදායම් බද්දට වඩා ඩිජිටල් සේවා සපයලා ආදායම් බදු ගෙවන කෙනෙක් අඩු ආදායමක් ගෙවන්නේ. මං හිතනවා බදු ගෙවීමේ සාධාරණත්වයේ යුක්තියුක්තභාවය පැත්තෙන් ගත්තාම ඒක ගැටලුවක් කියලා අපි දකින්න හොඳ නැහැ. ඒක වඩාත් يعني සාධාරණ පැත්තෙන් තමයි අපි දැකියු. අප්‍රේල් වල ඉඳලා මේ අලුතෙන් ටැක්ස් ඉම්ප්ලිමන්ට් වෙනවා මේ සර්විස් සෙක්ටර් එකට 15%ක. එතකොට ඒකට අයිති වෙනවා මේ අද වෙනකොට ලංකාවට වැඩි පේන්නේ නැති වුණත් ඩොලර් විශාල ප්‍රමාණයක් ගේන මේ සමාජ මාධ්‍ය හරහා සිද්ධ කරන ක්‍රියාකාරකම් මේ වගේම Fiverr වගේ සයිට්ස් හරහා ලංකාවට ඩොලර් ගේනවා ලංකාවේ ඉන්න දක්ෂ මේ තරුණ කොට්ටාස. මේගොල්ලන්ටත් මේකේ බරපතල ගැටලුවක් වෙනවා. මේගොල්ලන්ටත් මේ 15%ක ටැක්ස් එක ඒගොල්ලන්ටත් ඇප්ලයි වෙනවා. හැබැයි ඒගොල්ලෝ ලංකාවට ඩොලර් විශාල ප්‍රමාණයක් ගේන පිරිසක්. මේ කට්ටියව දිරිමත් කරනවා වෙනුවට මේ වගේ ඩොලර් මේ ගේන්න ලංකාවට මේ නැති වෙලාවේ මේ අයට ටැක්ස් එකක් ඇප්ලයි කරන එක කොච්චර දුරට සාධාරණද? මගේ දැනුම හැටියට මීට වඩා ඉහළ ටැක්ස් එකක් තමයි යෝජනා වෙලා තිබුණේ. නමුත් අපිට මේ වෙලාවේදී ඒක කරන්න සිද්ධ වෙනවා. එහෙම නැත්නම් ඊට වඩා බරපතල බදු වලට යන්න වෙනවා. මොකද ඔබ දන්නවා මේ රාජ්‍ය ආදායම ඉහළ නංවා ගැනීම සඳහා අපිට ඊටාම සීමිත බදු ප්‍රමාණයක් තමයි අය කරගන්න සිද්ධ වෙන්නේ ජනතාවට විශාල බරක් පටවන්නේ නැතුව. දැන්ටමත් පැටලලා තියෙන බරෙන් අඩු කරන්න උත්සාහ කරමින් යන්නේ. ඉතින් දැන්ට මට දෙන්න පුළුවන් උත්තරේ ඒකයි. මම බලන්නම් ඒකට යම් සහනයක් ඊට වඩා දෙන්න පුළුවන්ද කියන එක මුදල් අමාත්‍යාංශය පැත්ත. 130% வரி அறவிடுறதான தான் இருந்ததாம். அதுக்கு பிறகு அதை 15% மாற்றினாங்களாம். இப்படித்தான் மக்களே. ஒரு பக்கம் நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் இப்போ என்னடா இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. என்னடா இது, நம்ம கிடைக்கிறதே ஒரு 25,000 30,000 சில டைமில் 50,000, இதுலையும் 15% கட்டினா தூக்கம் முழிச்சு கஷ்டப்பட்டு 200-300 பேருக்கு ஒவ்வொரு நாள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு கணக்கு, அதுலேயும் பாதிய காவாசியை பிடிக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் தான். ஆனால் சிறுவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது சிறிய யூடியூபர்களுக்கெல்லாம் பெரிய அளவான பாதிப்பே இல்லை. இந்த மில்லியன் கணக்கில் ஒவ்வொரு நாளும் வியூஸ் ஆள்ற யூடியூபர் இருக்காங்க இல்லையா, மாதத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய பெரிய பெரிய யூடியூபர்ஸ், அவங்களுக்கு இந்த வரி நிச்சயமாக விதிக்கப்படும். அவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு 15% கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இருக்குது. மற்றும்படி வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாம் இங்கேருந்து சம்பளம் அனுப்புகிறவங்களுக்கு இதில் எந்த ஒரு பாதிப்பும் இப்போதைக்கு இல்லை, எதிர்வரும் காலங்களில் பார்க்கலாம். சந்துரு அவருடைய வீடியோவும் நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவரும் அதை தான் சொல்கிறாரு, எதிர்வரும் காலங்களில் பார்ப்போம். நானும் அதை தான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ். ஆனால் 1.5 லட்சத்துக்கு கீழே வரி இல்லை. ஹாப்பி. தேங்க்யூ.